ஸ்ரீராம ஜெயம். நம்ம இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர், தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் குடியிருப்பு பகுதியில் இருக்கிற ஸ்ரீ யோகாம்பாள் சமேத ஸ்ரீ யோகபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த திருக்கோவில் திருப்பணியில் ஈடுபட்டிருக்கும் திருமதி அம்புஜம் அவர்கள் ஒவ்வொரு சன்னதியோட சிறப்பையும் எடுத்து சொன்னாங்க. ஒவ்வொன்று இந்த விநாயகரும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இவர் சிதலம் அடைஞ்சாலும் இவர் யாருக்கிட்டையும் நான் கொடுக்கல. நான் ஒருத்தவங்க வந்து எடுக்க வரும்போது அதுக்கு சில தடங்கல்கள் வந்து அவங்களே வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த விநாயகருக்கு வந்து அந்த உள்ள வந்து நாட்டு சர்க்கரையும் பணமும் கலந்து. அப்போ ஒரு மேடம் சொன்னாங்க, நான் வந்து ரெண்டு தார் பழம் எங்கள் வீட்டில் இருக்கு மேடம், கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 சீப் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை கரைச்சி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. அந்த 2 தாரும் தீர்ற வரைக்கும் அந்த சிலை நிற்கலை. அது மாதிரி அவர்கிட்ட போகும்போது எப்பவுமே நான் போய் சொல்லிட்டு ஒரு சதரதங்காய் போட்டுட்டு போவோம். திரும்ப வரும்போது அந்த காரியம் வந்து நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிடும். இந்த கோயில் வந்து 700 ஆண்டு பழமை வாய்ந்தது. 2013 வந்து ஃபுல்லாக சிதிலம் அடைஞ்சு திருமேனிகள் மட்டும்தான் கிடஞ்சிச்சு. கோபுரமோ எதுவுமே கிடையாது. ஒரு மலையில் வந்து ஃபுல்லாக வந்து இதாயிடுச்சு, சிதிலம் அடைஞ்சு செவுறு எல்லாமே உடஞ்சி வெறும் திருமேனிகள் மட்டும் கிடச்சிச்சு. அவ்வளவு பழமையான கோவில் பின்னர் எப்படி புனரமைக்கப்பட்டு இப்போ வந்து மே மாதம் 14ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது என்ற விவரங்களை எல்லாம் சிவனடியார்களுக்கு இந்த திருக்கோவில் திருப்பணியில் ஈடுபட்டிருக்கும் திருமதி அம்புஜம் அவர்கள் ஒவ்வொரு சன்னதியோட சிறப்பையும் எடுத்து சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு என்ஜினியர் வந்து பார்த்துட்டு அந்த சிலைகளை எல்லாம் எடுத்து வைக்கும்போது ஐயர் சொன்னார் வடகிழக்கு மூலையில் தான் வைக்கணும்னு. இவர் சொன்னார் கன்னி மூலைன்னு. அப்போ சீட்டு போட்டு பார்க்கலாங்கும்போது கன்னி மூலைன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் திருவுல சீட்டுப்படியே இந்த திருக்கோவில் திரு வீரமணி, திரு தங்கமுத்து ஆகிய 2 கட்டட பொறியியல் வல்லுநர்கள் உதவியுடன் மிகவும் சிறப்பாக கட்டப்பட்டது. இந்த திருக்கோவிலில் இருக்கிற யோகபுரீஸ்வரர் ஆவுடை சதுர ஆவுடை. அதனால இது பல்லவர் கால கோவிலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் திருவாரூர் சுற்றிலும் சித்தர்கள் திருக்கோவில்கள் அதிகம் இருக்கிறதுனால இது ஒரு சித்தர் கோவில் தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. பிராகார வளத்தில் ஸ்ரீ லிங்கோத்பவரை தரிசனம் பண்ணிக்கிறோம். அப்படியே பிரதர்ஷனத்தை தொடரும்போது ஸ்ரீ ஆஞ்சநேயர், பக்கத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ சரஸ்வதி, அதுக்கப்புறம் பழனி முருகனுக்கு தனித்தனியாக சன்னதிகள் இருக்கிறத பார்க்குறோம். சென்ற வியாழன் தான் மே மாதம் 14ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது. அதற்கு அமைக்கப்பட்ட சாரங்களை தான் பார்க்குறோம். பிராகாரத்தில் நாகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். அதற்கான காரணம் கேட்கும்போது வியப்பாகவும் பயபக்தியோடையும் சிந்திக்கக்கூடியதாக இருக்குது. ஜேசிபி வச்சு குழி தோண்டும் போது ஒரு பெரிய நாகர் வந்து அடிபட்டுருச்சு. நாகர் வந்து அடிபட்டு காலையில் 11 மணிக்கு அடிபட்டது. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த ஓனர் வந்து பார்க்குற வரைக்கும் அது உயிரோடு இருந்து அவரை பார்த்து தலையில் அடிச்சுட்டு இறந்துருச்சு. அதை தான் அங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணி அது கீழே புதைச்சி அங்கே பிரதிஷ்டை பண்ணி நாகர் வச்சுருக்கோம். அடுத்ததா ஸ்ரீ துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும். அந்த துர்க்கை அம்மனை தரிசனம் பண்ணிக்கிறோம். கோமுகம் கிழக்கு பார்த்த லிங்கம் இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. பிரம்மாவை தரிசனம் பண்ணிக்கிறோம். அப்படியே சண்டிகேஸ்வரர் சன்னிதானம். நம்ம சிவ புண்ணியத்தெல்லாம் எழுதி வைக்கிறவர் இந்த சண்டிகேஸ்வரர் தான். தரிசனம் பண்ணிக்கிறோம். அப்படியே வலம் வரும்போது அடுத்ததாக நவகிரகத்துக்கு சிறப்பாக சன்னிதானம் அமைச்சிருக்காங்க. ஆதித்தாயச்ச சோமாயச்ச மங்களாய புதாயச்ச குருச்ச சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமகா. நவகிரகத்துக்கு சிறப்பான
சன்னதியை தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக காலபைரவர் க்ஷேத்திரபாலகர். இந்த குடியிருப்பு பகுதிக்கே இவர் தான் காவல் தெய்வம்னு வச்சுக்கலாம். சிறப்பு என்னன்னா, இந்த பைரவர்கிட்ட கான்ட்ராக்டர்ஸு தங்களோட அப்ளிகேஷனை வச்சு பூஜை பண்ணிட்டு போனால் அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறது உறுதி அப்படின்னு நம்புகிறாங்களாம். பைரவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். கோயில் வந்து ரொம்ப அமைதியாக நல்லபடியாக இருக்கும். நல்லா சக்தி பேசும் தெய்வம். எது ஒன்று மனசு அறிஞ்சு நம்ம கேட்டுட்டு போனாலும் உடனே அது வந்து நல்லதாக இருந்துச்சுன்னா உடனே தருவார். அதனால நம்மளுக்கு ஒரு தீமை வரும்னா அது தரமாட்டார். இதே மாதிரி அம்பாள் வந்து ஆடிப்பூரத்தப்போ அவங்ககிட்ட வந்து குழந்தை இல்லாதவங்க யார் வளையல் போட்டாலும் அடுத்த வருஷம் அவங்க குழந்தைய எடுத்துகிட்டு வந்து தான் ஆடிப்பூரம் பார்ப்பாங்க. இது ஒரு சிறப்பு. நிறைய சிறப்புகள் இருக்குது. வன்னி மரத்தை வந்து இப்போ தான் வந்து பிரதிஷ்டை பண்ணி தலம்பரிச்சமாக பண்ணியிருக்கோம். அதுக்கு இன்னும் பீடம் கட்டி ரெடி பண்ண போகிறோம். இன்றைய தினம் சிவனடியார்கள் ஏகாதச ருத்ரம் பாராயணம் செஞ்சாங்க. காரைக்கால் சோமநாதர் உழவார பணி அன்னதான குழு நடத்திய இந்த பாராயணம் நடைபெற்றதற்கான காரணத்தை கேட்டால் நாம் திகைப்படையக்கூடியதாக தான் இருக்கும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ருத்ர ஜபம் படிக்கலாமே அப்படின்னு சொல்லி யாரோ வந்து சொல்கிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. மறுநாள் காலையில் பரமேஸ்வரிகிட்ட ருத்ர ஜபம்னு இருக்கா, அதை படிக்கணுமா சிவன் கோயிலன்னு கேட்டேன். அவங்க ஆமாம் ருத்ர ஜபம் படிப்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் இந்த ருத்ர ஜபம்னு ஒன்று இருக்குது, அது வந்து சிவன் கோயிலில் படிப்பாங்கன்னு. அப்புறம்தான் வந்து நான் உடனே இம்மீடியட்டாக கான்டாக்ட் பண்ணேன். உடனே எனக்கு அமைஞ்சிச்சு. இது எல்லாம் யோகபுரீஸ்வரரோட அருள் தான். அருள்மிகு சோமநாதர் உழாரப்பணி அன்னதான குழு சார்பாக குரு திருவருள்ல இந்த கோவிலில் வந்து கும்பாபிஷேகத்துக்கு உழாரப்பணிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் வந்து பண்ணுறப்ப சுவாமியோட கருணையில் திருமேனியெல்லாம் புதுசாக பிரதிஷ்டை பண்ண மாதிரியே சுவாமி வந்து நல்லபடியாக வெளியில் பளிச்சுன்னு ஆயிட்டாங்க. சபதி கொண்டு பார்த்துட்டு இப்படி ஒரு தொண்டு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் சொன்னால் எல்லாமே குரு திருவருள், சுவாமி எங்களை கருவியை யூஸ் பண்ணுறாங்க அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்று மண்டலாபிஷேகம் 6வது நாள். இந்த 6வது நாளிலே மீண்டும் ஒரு ஈசனிடமிருந்து எங்களுக்கு ஒரு அழைப்பு. ருத்ர பாராயணம், ஏகாதச ருத்ர பாராயணம் இந்த திருக்கோயிலை செய்வதற்கு ஒரு அழைப்பு ஈசனுடைய கருணையினால். உடனடியாக நம் அடியார்களுடன் இந்த இடத்திற்கு வந்து அந்த பாராயண நிகழ்வை செய்ய இருக்கிறோம். அதற்கான அடியார்கள் திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். இந்த ஏகாதச ருத்ரத்துக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்த வித்யா குருவாகிய தங்க சிவபிரகாச சுவாமிகள் ஐயா, சைவ சித்தாந்த கடலூர் சைவ சித்தாந்த பேரவை அவர்களுடைய மகன் சிவனேசன் ஐயா அவர்கள் மற்றும் எங்களுடைய வித்யா குரு ஜோதி அம்மா அவர்கள், இவர்களுக்கு பொன்னார் திருவடிகளை தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா, இப்படி ஒரு வாயில இது மாதிரி வருதுன்றதுக்கு அவங்க எல்லாம் தான் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு அழகா தெளிவா சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஜோதி மாமா இருக்கட்டும், அவங்க ஒவ்வொரு குருவுமே அந்த மாதிரி தான், அந்த எல்லாருமே ட்ரெயினா இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாங்க. அது இந்த ஏகாதச ருத்ரம்ங்கிறதோட பலனை என்னங்கிறது வந்து அம்மா இப்ப சொல்லுவாங்க. அந்த ருத்ரத்தோட இது என்னங்கிறது இன்னைக்கு வந்து இங்க ருத்ரம் படிக்கிறதுக்கு எல்லாரும் வந்திருக்கோம். ருத்ரம் வந்து தமிழ் மறை நம்ம எப்படி வந்து தேவார திருவாசகெல்லாம் சொல்றோமோ, வடமொழி சிவனுக்கு வந்து 2 கண்ணு, சமஸ்கிருதம் ஒரு கண்ணு, தமிழ் ஒரு கண்ணு, அப்படிதான் நம்ம பாக்குறோம். ருத்ரத்துல வந்து இதே போற்றி வெல்க, இப்படி எப்படி வந்து மாணிக்க வாசகர் வாழ்க வெல்க போற்றிலாம் சொல்றாரோ அதே தான் நமக்கத்தையும் சொல்றோம். 4 வேதம் இருக்கு. வியாசர் தான் 4 வேதம். அதுல எல்லாத்துலயும் முக்கியமான வேதம் யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதத்துல ருத்ரம் அப்படி ஸ்ரீருத்ரம் அப்படின்னு வருது. அதுல வந்து எத்தனையோ நமக வெல்க அதெல்லாம் வருது இல்லையா, அது 148க்கு மேல வருது நமக. அதனால அந்த ருத்ர சதருத்ரியம் அப்படின்னு சொல்றோம், 100க்கு மேல போற்றி வருது இல்லை. அந்த ருத்ரத்தை 2 பாகமா பிரிச்சிருக்காங்க, நமக்கம் சமக்கம்னு. நமக்கம்ல 11 உட்பிரிவு இருக்கு, அது அணுவாகம் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. சமக்கத்துல 11 உட்பிரிவு இருக்கு. ருத்ரம் ஃபுல்லும் போற்றி 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 சொல்றோம். அந்த போற்றியே சிவனுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் எடுத்த உடனே சிவன் அப்படின்னா ருத்ரன்னா கோபமா இருக்காருன்னு தான் நம்மளுக்கு எல்லாம் ஒரு எண்ணம். அதனால முதல்ல அணுவாகத்திலே நீ உன்னோட அம்பைய வச்சுட்டு வந்துரு, வில்ல வச்சுட்டு வந்துரு, வாழை வச்சுட்டு வந்துரு, உன் கோபத்தெல்லாம் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு ஆரம்பிச்சு ருத்ரத்தை ஒவ்வொன்றும் நீ தான் இலையா இருக்க, நீ தான் மரமா இருக்க, நீ தான் வாழா இருக்க, நீ தான் வில்லா இருக்கன்னு
ஒவ்வொரு இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிரும் அனைத்து மானாயின்னு ஒரே வரியில தமிழ்ல சொல்லிட்டு போயிடும். அது அத்தனையும் வந்து ஒண்ணு ஒன்னா நீ இதுதான் உன்னை வணங்குற, நீ முடியா இருக்கிற ஜடாமுடியா இருக்கிறது நீதான், வழுக்கத்தலையா சன்னியாசியா மொட்டத்தலையா சன்னியாசியா இருக்கிறது நீதான், போர் புரியறது நீதான், குதிரையா இருக்கிறது நீதான், குதிரை ஓட்டுறது நீதான், குதிரையே நீதான், அந்த மாதிரி வர்றதுதான். அது தமிழ்ல அர்த்தம் படிச்சீங்கன்னா உலகமே அதுதான் அப்படிங்கிறது தெரியும். அனைத்தும் அவரே சொல்லி போற்றி சமக்கத்துல நமக்கு என்ன வேணும்னே நமக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து நான் இங்க வரப்போறேன், எனக்கு இங்க சாப்பாடு எனக்கு இங்க எழுதி வச்சிருக்கு தெரியாது. ஆனா அது ஒவ்வொன்னையும் வந்து இந்த உலகத்துல உயிர் வாழறதுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் சொல்லி, அடுத்து வீடு பேரு முக்தி அடையிறதுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் சொல்லி ஒவ்வொரு அணுவாகம், அதுவும் 11 அணுவாகம் இருக்கு. தனம் வேணும், தானியம் வேணும், தைரியம் வேணும், நோய் இல்லாம வேணும், சந்ததி வேணும், அந்த மாதிரி ஒவ்வொன்றும். இந்த மாதிரி படிக்கிறது ருத்ரம் சமக்கம். இது அபிஷேகம் பண்ணலாம், ஹோமம் பண்ணலாம், அதெல்லாம் லகு ருத்ரம். ஒரே ஒரு தடவை பண்ண ருத்ரம். டெய்லி பாராயணம் பண்றது ரொம்ப சிறப்பு. இந்த ஏகாதச ருத்ரத்தோட சிறப்பு என்னன்னா, ஃபுல்லும் நமக நமகான்னு வணங்கிட்டு ஒரு அணுவாகம் சொல்றது, திருப்பியும் ஃபுல்லும் நமக 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 11 அணுவாக ருத்ரத்தையும் சொல்லிட்டு 2வது அணுவாகம் சமக்கம் 11. அது மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு வந்து ருத்ரம் வந்து 11 பேர் 11 தடவை படிக்கிறப்ப 121 தடவை வந்துடுறது. அந்த ஒவ்வொரு தடவையும் 100ங்கிறப்ப சகஸ்ரநாம அளவு நம்ம போற்றி நமக சொல்லிடும். அதுக்கடுத்தது நம்ம என்ன வேணுங்கிறதே நமக்கு உலகத்தில் உள்ள தேவையெல்லாம் நமக்கு வகைப்படுத்த தெரியாது. அப்ப சிவனே வந்து மறையா வந்து அந்த மறையில வந்து உனக்கு என்னெல்லாம் வேணும் நீ கேட்டுக்கோ அப்படின்னு அவரே நமக்கு எடுத்து சொன்னதுதான் இந்த ருத்ர பாராயணம் பண்றது கேட்கறதுங்கிறது அவ்வளவு சிறப்பு. நான் நேற்று சாயங்காலம் வரைக்கும் இங்க வரப்போறோம்னு நினைக்கவே இல்லை. உங்க குழுவோட சேர்ந்து இந்த பாராயணத்தில் நான் சேர்ந்து பண்றத ரொம்ப சிறப்பா எனக்கு வந்து இந்த யோகபுரீஸ்வரோட அருளை நினைக்கிறேன். எல்லாரும் வந்து எளிதில் இந்த ருத்ரம் எப்படி இப்ப திருவாசகம் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கோ அது மாதிரி நம்ம தான் வந்து இந்த ருத்ரத்தை எல்லாத்துக்கும் எடுத்துன்னு போனோம். சமஸ்கிருதங்கிறது வந்து நம்ம சமஸ்கிருதம் நம்மளோடது இல்லைன்னு நினைக்க கூடாது. அதுல வர ஒலி அர்த்தம் புரிஞ்சுக்கிறது நம்ம தாய்மொழியில அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஆனா அது படிக்கிறது அந்த வைப்ரேஷன் கரெக்டா இருந்ததுன்னா அந்த அதிர்வு தான் இந்த உலகத்தை இயக்குது. அதனால வந்து சமஸ்கிருதம் ஒதுக்காம நம்ம ருத்ரத்தையும் படிக்கணும். அர்த்தம் புரிஞ்சு படிச்சோம்னா அதுல ஆழ்ந்து உள்ள போகும். அது அந்த வாய்ப்பு வந்து முக்கியமா இதுல நம்ம வந்து இப்போ போற்றி திருத்தாண்டவம் வந்து திருநாவுக்கரசரோட பாத்தீங்கன்னா, இருநிலனாய் தீயாகி நீருமாகி ஏமானனா ஏரியும் காற்றாகி அத்தனையும் அதுல லிஸ்ட் வந்துடும். அந்த லிஸ்டே தான் இந்த ருத்ர நமக்கமும். இவ்வளவு நீ தான் இருக்கா அப்படி சொல்லி அந்த யஜுர்வேதத்துல இருக்கிற ருத்ரத்துல 8வது அணுவாகத்துல நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சரி வருது. நமச்சிவாய பஞ்சாட்சரி அதே மாதிரி அதுலதான் நமச்சிவாய சொல்றதுனால மொத்த வேதத்தோட உயிர் நாடி இப்ப தலையில இருந்து பாதம் வரைக்கும் வந்து சிவனை வழிபடுறோம்னா இதயம் வந்து இந்த ருத்ரம், அந்த இதயத்துல இருக்கிற துடிப்பு வந்து அந்த நமச்சிவாயம். அந்த ருத்ரத்தை நம்ம படிக்கிறது வந்து நம்ம பெற்ற பேரு அவ்வளவுதான். இணைந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். ருத்ரத்தை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் இவங்க முன்னாடியே ஜோதியம்மா அவங்க சொன்ன மாதிரி, ரத்னம்மா சொன்ன மாதிரி நம்ம வாயில ருத்ரம் வரணும், வர வச்சது அப்படின்னா நம்ம ஜோதிஷரி மேடம் தான். அதை வந்து என்றைக்குமே மறக்க முடியாது. அதனால வந்து அதுக்கு ஏதோ ஒரு பிரிவில நம்மளும் அவங்களுக்கும் ஒரு பந்தம் இருந்திருக்கு. அதனாலதான் வந்து அவங்க, ஏன்னா அவங்க இருக்கிறது சென்னையில, நாங்க இருக்கிறது சிதம்பரத்துல, எப்படியோ ஒரு லிங்க் கிடைச்சி அவங்க மூலியமா இருந்தோம். எங்க வாயில வந்து மட்டும் இல்லாம அது அதை படிக்கவும் ஒவ்வொரு இதுவுமே அவ்வளோ ஒரு டெடிகேட்டடா பண்றாங்க. அந்த பாக்குறப்ப நமக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு. எப்படி வந்து ஒரு பணமே வாங்காம இந்த காலத்துல எல்லாமே கழிவு பணம் தான். பணம் இருந்தா உலகத்துல எதை வேணா வாங்கலாம். கிளாஸ் நிறைய இப்ப பாத்தீங்கன்னா பணத்துக்கு தான் எடுக்கிறாங்க. ஆனா இப்படி இவங்க பாத்தீங்கன்னா இவங்க மட்டும் இல்லை, உங்க குரூப்ல இருக்க அத்தனை பேருமே சிவனேசன் ஐயா அவங்க அப்பா ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த ஒரு இவங்கெல்லாம் அந்த முதல்ல கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க நிறைய கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அந்த டெடிகேஷன் நம்ம ஃப்ரீயா தானே சொல்லித்தரோம். எப்படி படிச்சா என்ன படிக்கலன்னா என்ன, அத மாதிரி இல்லாம ஒவ்வொருத்தவங்களுமே ப்ரொனன்சியேஷனை கரெக்ட் பண்ணி சவுண்டு அந்த வைப்ரேஷனோட அத்தனை பேர் திரும்ப எங்க கிளாஸ்லயே 30 பேர் 2 பேட்சா படிச்சாங்க. அந்த 30 பேரையுமே வாயில ருத்ரம் வர வச்சிருக்காங்கன்னா தப்பு இல்லாம அது வந்து அவங்களுடைய பிளஸிங்ஸ், அந்த கருணை தான். வந்து அதான் சொல்லிட்டே இருப்பேன். அதனால இதை இந்த பாக்கியத்தை எப்பவுமே சுவாமி சந்தடியில படிச்சுட்டே இருக்கணும்ன்றதான் என்னோட ஆசை. இங்க வந்து பாக்கியத்தினால சுவாமி இவங்க தான் அழைப்பு கொடுத்தது. கலிங்கலினம்
மட்டும் கிளப்பிடுங்க. ஓம் வாமதேவாய நமः. ஓம் சூலபாணயே நமः. ஓம் கட்வாங்கினே நமः. ஓம் விஷ்ணு வல்லபாய நமः. ஓம் ஸ்ரீகிருஷ்ணாய நமः. ஓம் அம்பிகாநாதாய நமः. ஓம் திரிலோகேயாய நமः. ஓம் ஸ்ரீகண்டாய நமः. ஓம் புத்ராய நமः. ஓம் காலகாலாய நமः. ஓம் கிருபாநிதயே நமः. ஓம் பீமாய நமः. ஓம் பரசுஹஸ்தாய நமः. ஓம் கைலாசவாசினே நமः. ஓம் திரிபுராந்தகாய நமः. ஓம் சாமப்ரியாய நமः. ஓம் ஸ்வரமயாய நமः. உருமாருகமிக பந்தனான் மிருக்யோர் முக்ஷே ஹமாமிருதாத் அவங்க எல்லாம் கொடுத்து கொடுத்து தனம் தானியம் படம் படுபுத்திர லாபம் ஜனசம்பத்சரம் தீர்க்கம் தீர்க்கமாய தீர்க்காயுஷ்மான் பவதி சர்வாணி சந்திரஹக்கண்ணந்தே சதாஸ்தே. ஓம் ஸ்ரீ மகா யோகாம்பிகே அம்பிகே ஸ்ரீமதே யோக பரீஸ்வர சுவாமினே பரிபூர்ண சிவகராஜ சகலகாரி அனுகூல அபிவிருத்தி அனுகிரகித்தம். அப்படியே இங்க வாங்க. பாப்பா இந்த அம்மா எல்லாருமே அரசு அம்மா நீங்களும் அம்மா எல்லாருமே வாங்கம்மா 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 அம்மா வாங்கம்மா அம்மா நீங்களும் வாங்க எல்லாருமே. அடியார்களுக்கு அறுசுவை அமுதுடன் இன்றைய சிறப்பு பூஜை இனிதே நிறைவு பெற்றது. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.